அடச்சா கொஞ்சம் என்ன 5th பிளேஸ் வந்திருக்கலாமேப்பா, ஜஸ்ட் மிஸ் ஆயிருச்சு. சோ என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா நம்ம சென்னிமலையில ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பாடி பில்டிங் காம்படிஷன் நடந்துச்சு. அதுக்காக பாத்தீங்கன்னா எங்க டீம்ல இருந்து ஒரு 2 பசங்க ரெடியா இருந்தாங்க. அவங்களை என்கரேஜ் பண்றதுக்காக நாங்களும் கார் எடுத்துட்டு அஜினர் வில்லு அரிச்சதை சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அங்க போய் பார்த்தா நம்ம பசங்கள டொய்யின்னு உட்காந்துருக்காங்க. ஏன்னா காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. சோ இவங்க தான் நம்ம ஜிம்முக்காக ஸ்டேஜ் ஏற போறவங்க. லெஃப்ட் சைடுல இருக்குது பாத்தீங்கன்னா நயாஸ், ரைட் சைடுல இருக்குது பாத்தீங்கன்னா யாசின். அவங்கள பார்த்துட்டு உள்ள வந்தா உள்ள டிராஃபில வச்சிருந்தாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காம்படிஷன் தொடங்க கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிச்சு. கூட்டத்தை பார்த்துட்டு வெளியே போனா நயாஸுக்கு வந்து டேன் பூச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா யாசினுக்கும் டேன் பூச ஆரம்பிச்சிட்டோம். டேன்லாம் பூசிட்டு ஸ்டேஜுக்கு போனா மென்ஸ் பிசிக் பாத்தீங்கன்னா டபுள் கேட்டகரியா பிரிச்சிட்டாங்க. டால் அண்ட் ஷார்ட் 2 கேட்டகரியா பிரிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா யாசின் டால் கேட்டகரி, செகண்ட் பாத்தீங்கன்னா நயாஸ் ஷார்ட் கேட்டகரி. ஷார்ட் கேட்டகரியில மென்ஸ் பிசிக்ல நம்ம நயாஸ் வந்து பாத்தீங்கன்னா 6th பிளேஸ் அடிச்சான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டால் கேட்டகரியில யாசின் பாத்தீங்கன்னா 6th பிளேஸ் அடிச்சான். ரெண்டு பேருமே சொல்லி வச்ச மாதிரி பாத்தீங்கன்னா 6th பிளேஸ் அடிச்சிருக்காங்க. வருஷம் மென்ஸ் பிசிக் கேட்டகரியில ஃபர்ஸ்ட் வராங்க இல்லீங்களா, அவங்களுக்காக எங்க டீம் சார்பா, அதாவது லிஃப்ட் ஃபிட் ஸ்டுடியோ டீம் சார்பா நாங்க சின்னதா ஒரு அமௌண்ட் கொடுப்போம். அதே மாதிரி தான் இந்த வருஷமும் கொடுத்திருந்தோம். பிரைஸ் கொடுத்துட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். ஓகே பை.